அண்ணா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன்பா. ஐயோ இங்க பாத்தீங்களா பெரிய பள்ளமா இருக்கு. எல்லாம் திருடுதான் போயிடுச்சு. என்ன சொல்றீங்க? எவ்வளவு பெருசா இருக்கு இந்த பள்ளம்? எல்லாம் மண்ணு வாங்க சும்மா உட்காந்து கொஞ்ச நேரம் பேசலாம். சொல்றீங்களா? ம் குதிங்கண்ணா குதிங்கண்ணா. எப்படி போகுது வாழ்க்கைலாம்? சொல்லுங்கண்ணா, வாழ்க்கைலாம் எப்படி போகுது உங்களுக்கு? நல்லாதான் போயிருக்குதுப்பா. நல்லாதான் போகுதுங்களா? இது பாத்தீங்களா பள்ளம் பாத்தீங்களா இவ்வளவு பெருசா எந்த அளவுக்கு வெட்டி வச்சிருக்காங்களா? ஆமா, எல்லாம் மண்ணு திருடுறது வெட்டி வச்சுக்கிறாங்க. அது மண்ணு திருடுறதுக்கா? இந்த மாதிரி சொல்லி ஏதாவது மாட்டிக்கணும் இல்ல? சரி சொல்லுங்க, வாழ்க்கையோட அனுபவம் ஏதாவது சொல்லுங்க 4 பேருக்கு. வாழ்க்கையோட அனுபவம் என்ன சொல்றது? உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க ஏதாவது. தெரிஞ்ச சொல்றது எல்லாம் கடன் வாங்கி கடன் தான் ஓடிடுது வாழ்க்கைய. கடன்ல போகுது. ஏன் இவ்வளோ டிஸ்டர்பா இருக்கீங்க? என்ன வாழ்க்கையில கடன் வாங்கியிருக்கீங்க? எல்லா பர்சனல் லோன் எல்லாம் வாங்கிட்டு அவசப்படுறேன். என்னத்துக்கு லோன் வாங்குனீங்க? லோன் என்னத்துக்கு வாங்குனீங்க? லோனு என்ன செலவு பண்றதுக்கு வாங்கினேன். செலவு என்ன பண்ணீங்க? ஆஸ்பத்திரி அந்த மாதிரி எல்லாம் செலவு பண்ணி. கடன் வாங்குறது நல்லது சொல்றீங்களா கெட்டது சொல்றீங்களா? கடன் அதிக தேவை வாங்கக்கூடாது. தேவைப்படுற அளவுக்கு வாங்கணும். கடன் வந்து தேவைக்கு வாங்கிக்கலாம். தேவையில்லாம வாங்கினா நம்மளே வந்து மாட்டிப்போம்னு சொல்றீங்க. நம்மளே போய் மாட்டுறோம். எப்படி லோன் வாங்கினதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கா? பரவாயில்ல. ஒரு அளவுக்கு நல்லா கட்டிட்டு இருக்கீங்களா? கட்டினேன், சில விதத்துல மாட்டினேன். ஏன் அது கட்ட முடியல. கட்ட முடியலன்னா வேலைக்கு போறீங்களா இல்லையா? வேலை டெய்லி தான் போயிட்டு வந்து டெய்லி போறீங்க. எப்படி அப்ப நான் மாட்டுது உங்களுக்கு? எப்படி வருமானம் பத்த மாட்டேங்குது. வருமானம் பத்த மாட்டேங்குது. அப்பனா உங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி நீங்க லோன் வாங்கி இருக்கணும். அதுதான் நீங்க பண்ண தப்பு. இது வந்து அதான் நான் சொல்றேன் மத்தவங்களுக்கு அந்த மாதிரி சொல்றேன். இப்ப அட்வைஸ், அதுக்கு லோன் எக்ஸ்ட்ரா வாங்காதீங்க. அதுக்கு மீறி வாங்கி கஷ்டப்படாதீங்க. இந்த மாதிரி ஜாப் என்ன ஒர்க் பண்றீங்க? நான் டைலர் வேலை. பரவாயில்லைங்களா இன்கம்? அதான் மக்களுக்கு வந்து நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, அடுத்த தடவை நீங்க வாங்கும்போது லோன் வாங்குனீங்கன்னா உங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கோங்க, எக்ஸ்ட்ரா வாங்காதீங்கன்னு சொல்றீங்க. அளவுக்கு மீறி ஆசைப்படாதீங்க. மத்தபடி ஒண்ணும் இல்ல, லைஃப் வந்து ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. சரி, இந்த நாட்டை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த நாடு அரசியல் என்ன குடிச்சூர் ஆகுது. இன்னும் என்ன சொல்றது? ஆமாங்களா? சரி, ஆக்டர்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆக்டர்ஸ் பத்தி நல்லா தான் நினைக்கிறாங்க எல்லாம். இல்ல ஆக்டர்ஸ், இப்போ நிறைய ஆக்டர்ஸ் வந்து அரசியலுக்கெல்லாம் வராங்க, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வரட்டும், நல்லதுதான். இப்போ விஜய் அண்ணா அவர் கூட வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு. நீங்க ஓட் போடுவீங்களா அவருக்கு? வரட்டும், முதல்ல அவர் என்ன செய்யறாரு மக்களுக்காக சொல்லி இது பண்ணி. சரி சரி சரி. நாங்க வந்து, நீங்க எந்த ஊரு? நான் விசாரம் தான். விசாரம். சரி, ஓகே. நீங்க வந்து மக்களுக்கு சொல்ல வந்து லோன் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு தகுதி தகுந்த மாதிரி கட்ட முடிஞ்சா வாங்குங்க, முன்னும் வாங்காதீங்க. சரி, ஓகே.